ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, 200 men working 12 hours a day can finish a job in 18 days. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது 210 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது அவங்களால ஒரு வேலையை 18 நாளில் செய்து முடிக்க முடியும். இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, how many men are required to finish the job in 20 days working 14 hours a day. அதாவது ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் அப்படின்னு 20 நாளைக்கு வேலை செஞ்சு அந்த வேலையை முடிக்கணும்னா எத்தனை பேர் தேவை? இதுதான் இப்போ கேள்வி. இந்த கணக்கு நடத்துறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு குறிப்பு சொல்கிறேன், கவனிங்க. அதாவது எக்ஸ் நம்பர் ஆஃப் men ஒர்க்கிங் ஃபார் n days, இதே வேலையை இன்னொருத்தர் செய்கிறாரு ஒர்க்கிங் ஃபார் m days. அதாவது இது உங்களுக்கு நம்பர் ஆஃப் மேன், அதே போல் இங்கே உங்களுக்கு நம்பர் ஆஃப் மேன். இது உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ், அதே போல் இது உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ ரெண்டு வேலையும் ஈக்குவல் வேலை. ஸோ இந்த டீமும் சமமான டீம். ஆக இங்கே நமக்கு 4 வேரியபிள் இருக்குது. அதாவது எக்ஸுங்கிறது 1, என்னங்கிறது அடுத்தது, ஒய்ங்கிறது 3வது வேரியபிள், எம்ங்கிறது 4வது வேரியபிள். ஸோ வி ஹேவ் 4 வேரியபிள்ஸ். இந்த 4 வேரியபிளில் ஏதாவது 3 இருந்ததுன்னா மீதி 1 கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் கண்டிஷன். இந்த இடத்துல ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னாக்கா அதே தான் இங்கேயும். அதாவது தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் P hours பர் டே. இங்கே தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் Q hours a day. ரெண்டும் ஒன்று தான். இந்த ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எதை கொடுத்துருக்காங்க, எதை கேட்குறாங்கன்னு பார்த்து நாம் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ இந்த கணக்கு பார்ப்போம். இதில் பாருங்கள், ஒரு டீமில் 210 பேர் இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணுறது ஒரு நாளைக்கு 12 மணி நேரம். எத்தனை நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா 18 நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க. இதே வேலையை இன்னொரு டீம் செய்கிறாங்க. அந்த டீமில் நம்பர் ஆஃப் மேன் எத்தனை பேருக்கு தெரியல. ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறது ஒரு நாளைக்கு 14 மணி நேரம். எத்தனை நாளைக்குன்னா 20 நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீம் செய்கிற வேலையும் இந்த டீம் செய்கிற வேலையும் சமமான வேலை. அதனால தான் நம்ம இதை ஈக்குவேட் பண்ணுறோம். இதிலேருந்து இந்த நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதி சால்வ் பண்ணுங்க, யூ கெட் த ஆன்சர். வேறு ஒன்றும் இல்லை. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னாக்கா இது 0க்கு 0 அடிச்சிருங்க. 2 7 14, 3 7 21. அதே போல் இது அடிச்சிங்கனாக்கா 6, இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 9. இப்போ எல்லாத்தையும் பெருக்குங்க. 9 6 54, 54 × 3, ஸோ 150 + 12 162ன்னு வரும். ஸோ இதில் இந்த n அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பர் ஆஃப் மேன் இல்லைங்களா? இது உங்களுக்கு 162 பேர். ஸோ இதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.